Hi and welcome back to my channel. லஞ்சுக்கு சாம்பார், பாயாசம், முப்பருப்பு போண்டா, கொஞ்சம் கிறிஸ்பியாக சாஃப்டாகவும் இருக்கும். அப்புறம் பாயாசம், சேனக்கிழங்கு ஃப்ரை. ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சிட்டேன். இப்போ போண்டா பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு ஒரு 3/4 கப் எடுத்துகிட்டு அதை மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இதே கப் அளவில் ஒரு 1/4 கப் மட்டும் பாசிப்பருப்பு இந்தளவு எடுத்தால் போதும். இதே அளவுக்கு மசூர் தால், அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக பொன்னி புழுங்கல் ரைஸ். இந்த மூணும் சேர்ந்து மொத்தமாக 3/4 கப் தான் வரணும். இது நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அந்த நம்ம கழுவுற தண்ணி கொஞ்சம் தெளிஞ்சு வரும் இல்லையா, அது வரைக்கும் நல்லா தூசி இல்லாமல் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இது நல்லா கழுவிட்டு ஒரு 1 hour to 2 hours ஊறினா சரியாக வந்திருக்கும். இன்றைக்கி நான் 3 hours நல்லா ஊற வச்சுட்டேன். காலையில் மார்க்கெட் போயிட்டு சிம்பிளாக சாமிக்கு பழங்கள் வச்சு இன்றைக்கி பூஜை பண்ணலான்றதுனால கடைக்கு போயிட்டு வந்து தான் வடையை செய்ய ஆரம்பித்தேன். ஸோ அது மார்னிங் நான் பண்ணிகிட்ருக்கிறது. அடுத்து சாம்பாருக்கு மசூர் தாலை கொஞ்சமாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து அதிலே மஞ்சத்தூள், சீரகம், வெந்தயம், ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி மட்டும் ஆட் பண்ணுறேன். ரிமைனிங் வடைக்கு இல்லை போண்டாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதிலே வேணால் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எப்பயும் போல் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த ப்ரெஷர் பேனை பக்கத்தில் இருக்கிற நார்மல் பர்னருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இன்னொரு பர்னரில் பால் பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ பாயாசம் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய்யில், இது நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ப்ரீ ரோஸ்டட் சேமியா, அது இல்லைன்னா நார்மல் சேமியா கூட எடுத்துக்கலாம். லைட்டாக நெய்யில் வறுத்துக்கலாம். இந்த சேமியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப வறுக்கணும்லாம் கிடையாது, ஏன்னா அது ஆல்ரெடி ரோஸ்டட் சேமியா தான். ஸோ என்னோடய திருப்திக்காக கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா வறுத்துருக்கேன், அந்த கலர் சேஞ்ச் ஆகணுன்றதுக்காக. இப்போ வறுத்ததுக்கப்புறமா 4 கிளாஸ் தண்ணி, நம்மளோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ, திக்காவோ இல்லை கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருந்தாலும் ஓகே. சேமியா வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த பெரிய கத்திரிக்காய் தான் இன்றைக்கி சாம்பாருக்கு யூஸ் பண்ண போகிறேன். அதையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடலாம். ஸோ இப்போ பாயாசத்துக்கு அந்த ஸ்வீட்னஸ்க்காக எடுத்து கொடுக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். தண்ணியில் வெந்த சேமியா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகும். அந்த டைமில் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சேமியா கொதிச்சுட்டு தான் இருக்குது. இந்த மீன் டைம் இன்னொரு அடுப்பில் ரைஸ் வச்சிட போகிறேன், மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூனுக்கு சேர்த்து. ஸோ இப்போ சேமியா நல்லா கொதிச்சு வந்துருச்சு இல்லையா, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1.5 கிளாஸ் பால், 1.5 கிளாஸ் டு 2 கிளாஸ் பால் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் 1.25 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக தான் இருந்துச்சு. இந்தளவுக்கு பிடிக்காதவங்க 1.5 கப் சேர்த்தா சரியாக வரும். எனக்கு கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக தெரிஞ்சது, பட் வீட்டில் எல்லோரும் ஓகே அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்பூன் நெய்யில் கேஷ்னஸ் உடச்சி சேர்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கலாம். ஸோ கிஷ்மிஸ் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துட்டு குயிக்காக வறுத்துடணும்னா அந்த கிஷ்மிஸ் சீக்கிரமே கருக ஆரம்பிச்சிடும். சிம்மில் வச்சே வதக்கிக்கலாம். ஸோ இதை பாயாசத்தோட மிக்ஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக ஏலக்காய் தூள். ஸோ இப்போ பாயாசம் ரெடி. அடுத்து சேனக்கிழங்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் மசாலாவோட. ஸோ ஃபுல் கிழங்குமே யூஸ் பண்ணிவிட்டேன், நைட்டுக்கும் மத்தியானத்துக்கும் வர்ற மாதிரி. நல்லா ஷார்ப் நைஃபாக இருந்தால் தோலெல்லாம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு சின்னதாகவோ இல்லை மீடியம் சைஸாகவோ கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பேசிக்கான ஒரு ஃப்ரை தான். வெறும் மிளகாத்தூள் உப்பு போட்டு தான் இன்றைக்கி எண்ணெயில் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ சாம்பாருக்கு இந்த மாதிரி ஃப்ரை டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் நான் பண்ணுற அந்த போண்டாவுமே ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ கிழங்கு கட் பண்ணும்போது லேசாக கையெல்லாம் அரிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ என்னோடய திருப்திக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கல்லுப்பும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம சமைச்சதுக்கப்புறம் இந்த கிழங்குல அந்த காரில் அந்த அரிப்புலாம் இல்லை. இப்போ மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு உப்பு, அவ்வளோதான் ஸ்பைசஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊறட்டும். அது கூட நம்ம ஆப்ஷன் தான், இமீடியட்டாக ஃப்ரை பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ பருப்பும் வெந்துருச்சு, சாம்பாரையும் வச்சிடலாம். ஸோ இன்னொரு அடுப்பில் வந்து ரைஸ் வெந்துட்டுருக்கு. இப்போ எண்ணெயில் கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ண கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் நல்லா இறுக்க பிழிஞ்சிட்டு நம்ம எண்ணெயில் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கணும். தண்ணி இந்த பெரிய கப்பில் 2 கப்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து 2 சின்ன டம்ளர் ஈக்குவலாக, 1 கப்னா 2 சின்ன டம்ளர் ஈக்குவலாக தண்ணி பிடிக்கும். ஸோ இப்போ காரத்துக்கு ஜஸ்ட் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக குழம்புத்தூள், புளி வேணாலும் சேர்த்துருக்கலாம். இன்றைக்கி நான் ஊற வைக்கல. அது நல்லா கொதி வரட்டும். காய் ஒரு ஹாஃப் போர்ஷன் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பருப்பு வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. கரண்டி வச்சு நல்லா மசிச்சுட்டு காயோட சேர்த்துக்கலாம். சாம்பாரோட திக்னஸ் பொறுத்து தண்ணி இந்த ஸ்டேஜில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பாருக்கு உப்புலாம் சேர்த்துட்டு நல்லா பாயில் வந்ததுக்கப்புறமா இதையுமே நார்மல் பர்னருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலையுமே கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஆங்கிளில் வச்சு எடுக்கும் போது தான் எல்லா ரெசிபீஸுமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் பண்ண முடியும். ஸோ இப்போ ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஆயில் சேர்த்துட்டு ஊற வச்சுருந்த சேனைக்கிழங்கையும் சேர்த்து சிம்லே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் இப்போ சேர்த்த அளவை விட அடுத்தடுத்த பேட்ச் போடும்போது அந்த மசாலா சேர்ந்து கொஞ்சம் திக்கன் ஆகிடும், கொஞ்சம் பழசாகிடும். வேணும்னா எக்ஸ்ட்ரா ஃப்ரெஷ் ஆயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு குக் பண்ணுறது பெட்டர். ஸோ இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடலாம். வெள்ளைப்பூடு பவுடர் ஆட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அது வேண்டாம்னு நினைக்கிறவங்க அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஒயிட் ரைஸுமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ கேஷவுக்கு இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது. ஸோ அவனுக்காக தான் ஃபாஸ்ட்டாக மார்னிங்கே ரெடி பண்ணிட்டேன். எப்பயும் போல் பண்ணுற டைம் தான். ஸோ காலையிலே பண்ணிட்டோன்னா நமக்கும் அடுத்த வேலை பார்க்குறது ஈஸியாக இருக்கும். டைம் கொஞ்சம் சேவ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நான் வெளியெல்லாம் போயிட்டு வந்து வடை செய்ய ஆரம்பித்தேன், போண்டா. ஸோ ஊற வச்ச பருப்பு தண்ணியில் நல்லா வடிச்சிட்டு ஜாரில் சேர்த்துட்டு சோம்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, கொஞ்சமாக தனியா சீட்ஸ், இதிலே வேணும்னா வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம், தேங்காய் சேர்த்துக்கலாம். 2 சுற்று சுற்றிட்டு ஒரு பதம் அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்து ஒரு மாவாக அரைச்சிக்கலாம். நான் சேர்த்த தண்ணி வந்து பருப்பு ஊற வச்ச தண்ணி தான். அதான் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கிறிஸ்பினஸ்க்காக கொஞ்சமாக சோள மாவு சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்காக வெள்ளைப்பூடு தூள், பெருங்காயத்தூள், உப்பு. ஸோ சோள மாவு கூட இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துருக்கலாம். 2 ஸ்பூன் சரியாக வந்திருக்கும். 3 ஸ்பூன் ஆட் பண்ணது. ஃப்ரை பண்ணப்போ நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. பட் வச்சு சாப்பிடும் போது ஹார்டாக இருக்குது. ஸோ ஒரு ஃபுல் வெங்காயத்தில் இப்போ பாதி ரிமைனிங் இருந்தது இல்லையா, அதை வந்து ஃபைனாக சாப் பண்ணி மாவோட ஆட் பண்ணிட்டேன். ஸோ சின்ன சின்ன போண்டா மாதிரி சைஸில் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து வேணும்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ரொம்ப காரமாலாம் இருக்காது. நம்ம ரைஸோடு சாப்பிட்றதுக்குமே சூட்டபுளாக இருக்கும். ஸோ நல்லா கிறிஸ்பியாக அது ஃப்ரை ஆகட்டும், கலர் வந்து சேஞ்ச் ஆகும், அப்போ எடுத்துடலாம். ஸோ போண்டா ரெடி. நான் பண்ண குவான்டிட்டி ஆக்சுவலாக நைட்டுக்கு நான் இன்றைக்கி வெண்பொங்கல் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா மார்னிங் வச்ச சாம்பார் ரிமைனிங் இருந்தது. ஸோ அதுக்கு ஏற்ற டிஷ்ஷாக ஒன்று இட்லி, தோசை இல்லைன்னா பொங்கல் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் சிம்பிளாக நைட்டுக்கு வெண்பொங்கல் பண்ணிட்டேன். இது வந்து நைட் நான் பண்ண வெண்பொங்கல் ரெசிபி. 3 ஸ்பூன் கீயில் மிளகு கொஞ்சமாகவும் சீரகம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் ஆட் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து நம்ம ஆப்ஷன் தான். மிளகும் சீரகமும் ஈக்குவல் அமௌண்ட் ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ எப்பயும் போல் சீரகம், மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, வேணும்னா இஞ்சி தட்டி சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதும் சீரக சம்பா ரைஸில் தான் பொங்கல் பண்ணேன். ஸோ 1.25 உலக்கு சீரக சம்பா ரைஸ்க்கு 1/4 உலக்கு பாசிப்பருப்பு முதல்ல வாஷ் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கேற்ற மாதிரி 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு வாஷ் பண்ண அரிசியும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து 3 விசில்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஈவினிங் நான் பொங்கல் செய்ய ஆரம்பித்தது அரௌண்ட் ஒரு 7-10 இருக்கும். ஸோ காலையில் வச்ச சாம்பாரையும் கையோட நம்ம ரீஹீட் பண்ணி வச்சிட்டோம்னா கெட்டு போகாமல் இருக்கும் சாப்பிட்ற டைம் வரைக்கும். ஸோ இந்த ஈவினிங் டைம் காஃபி இப்போ தான் நான் சாப்பிட்றேன். ஸோ பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. ஹோப் யூ ஆல் லைக் மை வீடியோ. தேங்க்யூ அண்ட் ஹாப்பி ஃபுட்.